வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான நியூஸை சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஜாப் இல்லாமல் இருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரி, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது உண்மையிலே கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற விவரத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட ஆண்டு வருமானமே 72,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க இதில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சுயதொழில் செய்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு கூடாது, விண்ணப்பிக்க கூடாதுன்னு தெரிய வந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இதில் எந்த கேஸ்ட்டு, அந்த கேஸ்ட்டில் எந்த வயது வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கேஸ்ட்டில் இருக்கிறவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இதை எப்படிலாம் விண்ணப்பிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னா, நேரடியாக போயிட்டு விண்ணப்பிக்கிறது. அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி விண்ணப்பிக்கிறது. இல்லை, நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, www.tnvelaivaippu.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அப்புறம் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இறுதியாக உங்களுடைய ஆவணத்தை சரி பார்ப்பாங்க. நீங்கள் இதுக்கு தகுதியான ஆளுன்னு தெரிய வந்ததுன்னா, மேற்சொன்னபடி உதவித்தொகை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிலேயே வந்துடும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.